ஏப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு ஒர்க் ஷாப் வச்சுட்டு தினத்துக்கு 50-100 சம்பாரிச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் இந்த சும்மாவா இருந்தேன். நானும் லைட் மியூசிக் எல்லாம் பாடி 1000-2000 சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன். சரிப்பா, இந்த பணத்தை புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா இவன் என்ன ஜாதின்னே தெரியலடா. சும்மா ஏன்பா அதையே சொல்லி சொல்லி அறுக்குற? செத்ததுக்கு பிறகு ஜாதி இல்ல, அதுக்கு பேரு பணம். சரிப்பா, இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னதான் செய்ய போற சொல்ற? இந்த பணத்தை காரோட மலையில இருந்து உருட்ட போறேன். அட பாவி, 4 டயர் நல்லா இருக்கு, இன்ஜின் புதுசா இருக்கு, இத வச்சு இன்னும் 2 வருஷத்துக்கு ஓட்டலாம்ப்பா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், காரை உருட்ட தான் போறேன். நீ வேணா குதிச்சுடு. நிறுத்துப்பா, நான் இறங்கிறேன், அப்புறம் நீ ஓட்டு. நிறுத்துப்பா, நிறுத்து. எதுக்கு? அங்க பாரு. Stop it. Stop it. Stop it. அடடே, நீங்க தானா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இதுல கும்பிட போனது யாரு, குறுக்க வந்தது யாரு? நான் தான் கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இல்ல, நாங்க கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இப்ப யார் எப்படி வந்தா என்ன சார்? விஷயத்துக்கு வாங்க. ஒரு சின்ன உதவி, பரங்கி மலை வரைக்கும் இறக்கி விட்டுறணும். மலை மேலையா மலை கீழையா? கீழே தான்ப்பா. வாங்க. ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்கா நடந்துச்சா? நல்லாவே நடந்துச்சு. யாரும் திங்கரா? இல்ல, ட்ரிங்கரு. என்ன ட்ரிங்க் சாப்பிட்டாரு? இப்படி போன நாத்த நாருது. அதுக்குள்ள நாரிடுச்சா? யோ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? கேட்க மறந்துட்டேனே, ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுல வந்தாங்களா? வந்தாங்க சார், கூடவே உங்க நாயும் வந்தது. சார், நாய் உங்களை மாதிரியே அடம் சார். அத மோப்பசத்துக்காக பழக்கிறேன். ஏன் சார், அது எதை கண்டா மோப்ப முடிக்கும்? அது இஷ்டம், நான் ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணல. ஆமா சார், அன்னைக்கு எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆமா. நிறுத்துங்க. தூக்கியா? எதுக்கு சார் கத்துனீங்க? இல்ல, நான் இறங்க வேண்டிய இடம் போயிடுச்சு. பரவாயில்ல, இங்கே இறங்கிக்கிறேன். வரட்டுமா? வர்றோம்பா. வர்றோம்பா. குட் நைட். நடந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். தேவி, முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க அவர்கிட்ட சொல்லி வைங்க. மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவரு பல பேர் வர இடம் போற இடம். அப்ப என்ன, நான் ஓட்ட வாயினா? என் ஒர்க் ஷாப் போடுற காரும் பைக்கும் தான் ஓட்ட, நான் இல்ல. ஏன்டா உசு போடுற? சும்மா இருங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற நீங்களே காட்டு கொடுத்துருங்க போல இருக்க. சார் சார், என்னங்க ஒரு மாதிரியா வரீங்க? ரங்கா, இந்த நியூஸ பாரு. வாலிபர் சாவு பல்லாவரத்துக்கு அருகே கிரிக்கெட் பள்ளத்தில் கார் உண்டது. ராஜா என்ற வாலிபர் அதிக குடிபோதையில் கார் ஓட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று போலீஸ் தகவல். அப்பா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. இப்ப நம்ம 3 பேர்ல யார் தலப்பா கட்டி இருக்கிறது? இந்த பழமொழி எல்லாம் இங்க சொல்லாத, பஞ்சாப்ல போய் சிங்கிள் கிட்ட சொல்லு, அவங்க தான் தலப்பா கட்டிருப்பாங்க. எப்படியோ நம்ம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். நீங்க தப்பிச்சிட்டீங்க, உங்ககிட்ட இருந்து நான் தான் தப்பிக்க முடியல. ஹலோ ஹலோ அசோக், ரொம்ப அழகா ராஜாவை கொலை செஞ்சு காரோட மலையிலிருந்து உருட்டி விட்டு ரொம்ப சாமர்த்தியமா குடிபோதையில் செத்ததாக கதையை மாத்திட்டீங்க. நீ சட்டத்தில இருந்து தப்பிக்கலாம், ஆனா எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. போன அவன் கையில கொடரா. ரங்கா, ஒரு கொலைக்கு உடந்தையாயிருந்து உணர்த்த மறைச்ச குற்றத்துக்காக உனக்கும் தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நான் உன்னை எச்சரிக்கிறேன். போன அந்த பொண்ணுகிட்ட கொடு. கொடுக்கலன்னா விஷயம் போலீஸுக்கு போகும். சரி.
ராஜா செத்துட்டான். இனிமே எதிரி யாரும் இல்லைன்னு நினைக்காதே. நான் இருக்கேன். உங்களை சும்மா விட மாட்டேன். விஷயத்தை தெரிஞ்சிட்டு எவனோ நம்மள போன்ல மிரட்டான். அவன் போலீஸுக்கு போறதுக்கு முன்னால நாம இங்கிருந்து தப்பிச்சாகணும். ராஜா காரோட மலையில சுருண்டு செத்துருக்கான். இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு தெரியல. ராஜா கடைசியா சந்திக்க போனது அசோக்கையும் தேவியும் தான். இந்த நிலையில ராஜாவுக்கு நமக்கு தொடர்பு இருக்கான்னு யாராவது கேட்டா இல்லைன்னு மறுத்துருங்க. இவனுக்கு நம்ம விஷயம் தெரியுமோ? இந்த பொண்ணை வேற கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்பாங்க. இந்த பொண்ணு வேற பயப்படுறா. ஆமா, இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றது? அது இருந்து இன்னும் சாஸ்திரி அங்கேயே கொண்டு போய் தள்ளிடு. நான் என்ன ஆடா மாடா உள்ள தள்ளுறதுக்கு? அதுக்கு என்ன இப்போ? ஓமாயா எனக்கு முதல்ல ஓமாயா இருக்கு. ஓமாயா எனக்கு வாயா இருக்குனா? ஓமாயா எனக்கு முதல்ல ஓமாயா இருக்குனா? இதே ட்ரெயின் இதே அழுகை. ஏன்பா அழுகிறேன்னு ஒரு தடவை கேட்டதுக்கு வாழ்க்கை மூட உன் கூடவே அலையிறேன். இதுல ஜோடி வேற. ஓர போக்க பார்த்தா உன் குடும்பத்தோட தான் அலைவும் போடுறது. ஏயா ரயில நிறுத்தி போலீஸ் கும்பலா ஏறாங்க, என்னன்னு தெரியலையே. இது தெரியாதா? ரயில்ல தானே கொலைகாரன், திருடன், கொள்ளக்காரன் எல்லாம் தப்பிச்சு போறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கா இருக்கும். புழுக்கமா இருக்குல்ல? கீழே இறங்கிக்கிறமா? எங்க போறேன்? ஒரே புழுக்கம் எங்களுக்கு. நீ கொடுத்த காசு இங்கே இரு. நீங்க 3 பேர் யாரு? மனுஷாளுங்க. அது தெரியுது. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா? ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையே. அப்படியே ரயில் இங்க நின்னுச்சு. ஒரு கொள்ளக்காரன் ரயில்ல இருந்து தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு. பிடிச்சாச்சு, ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல. எல்லாமே ஆப் தான். சாப்பாடு ஆப், குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணமும் ஆப். என் வாழ்க்கையில சுமாரியா சார்? காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம், வண்டி போயிடுச்சு. திரும்ப வண்டி எப்போ வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும். அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏதிங்க. வேணா கேபின் ரூம்ல தங்கிக்குங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை, உள்ள புலி இருக்கு. என்ன கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. 3 பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? ஏப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க 2 பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. 3 பேர் எப்படியா தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டோம், நம்ம 2 பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக், உனக்கு தான் கராத்தே தெரியுமே, புலி வந்தா சமாளிப்பு இல்ல. சமாளிச்சுக்கலாம். ஐயோ, எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுடா? நீங்க 2 பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்ப திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. சார் வரட்டுங்களா? வரணுங்கம்மா.